வெல்கம் டு வீடியம் சமையல். வாங்க இன்றைக்கி கருப்பு உளுந்து கவுனி அரிசி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. களி செய்ய இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு 1 கப் உளுந்து, 1/2 கப் கவுனி அரிசி, 1/4 கப் பச்சை அரிசி, 2 கப் வெல்லம் அல்லது பனை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இதாங்க தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இந்த உளுந்து, இந்த அரிசி, கவுனி அரிசி, பச்சரிசி இது மூணுமே தனித்தனியாக கழுவி ஒரு 10 நிமிஷம் துணியில் உணர்த்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா உளுந்து வந்துட்டு நல்லா உணர்ந்துருச்சு, அரிசி ரெண்டுமே நல்லா உணர்ந்துருச்சு. இப்போ நம்ம இது மூணையுமே தனித்தனியாக எடுத்து வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், வெள்ளத்தில் நான் 2 கப் தண்ணி ஊற்றி சும்மா அது கரைஞ்சா போதும், அந்தளவுக்கு நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து உளுந்து வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் உளுந்து வறுத்துட்ருக்கேன். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா கரியிரும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு உளுந்து நல்லா வறுத்துட்டேன். இப்போ நம்ம இதை மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் அடுத்து வந்து கவுனி அரிசி போட்டு வறுத்துட்ருக்குறேன். இது கொஞ்சம் நல்லா வறுக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கவுனி அரிசியும் நல்லா வறுத்துட்டோம். இப்போ இதை எடுத்து நம்ம கொட்டிக்கலாம். பாருங்கள், அடுத்து நான் பச்சரிசி போட்டு வறுத்துட்ருக்குறேன். இதுவும் நல்லா பொரியட்டும். பாருங்கள், நம்ம இப்போ பச்சரிசி நல்லா வறுத்தாச்சு. கண்டிப்பாக இது மூணையுமே தனித்தனியாக தான் வறுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆறணும். ஆற விட்டு நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். சளிக்கெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம அந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெள்ளை கரிசியில் நம்ம சேர்த்துக்கலாம் வடிகட்டி. கீழே மண் தூசி எதுவும் இருந்தாலும் அப்படி நின்றுக்கும், வடிகட்டிக்குங்க. இது மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணுங்க. நல்லா கரைச்சிக்கணும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஏற்றிடலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஸ்டவ்வை வந்துட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிளறி கொடுப்போம். கைவிடாமல் நல்லா கிளறணுங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வந்ததும் நம்ம எண்ணெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம எண்ணெய் சேர்க்கலாம். ஒட்டுக்கா ஊற்றாதீங்க, கம்மியாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கிளறி கொடுக்கலாம். இப்போது நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் உள்ளே இழுத்துக்குச்சு. இப்போ நம்ம அடுத்து இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். மறுபடியும் நல்லா கிளறி கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி கிளறணும், மொத்தமாக ஊற்றி கிளறக்கூடாது. இப்போ நம்ம மீதி இருக்கிற எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கிளறி கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம உளுந்தங்களி நல்லா சட்டியில் நல்லா ஒட்டாமல் வந்திருக்குது. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு களி. இந்த களி நம்ம குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையுமே நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஏன்னா நம்ம கருப்பு உளுந்து மட்டும் சேர்க்கலை, கூடவே கவுனி அரிசியும் சேர்த்து நம்ம செஞ்சுருக்குறோம். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எங்கள் சேனலை kandippa நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.